சோதரன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நல்ல நான் காலைகளிலும் கத்துடைய பாதத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ளப்பட்டிருக்கிற சேவைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சன்னியானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கத்துடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசி தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாளாக இருக்கிற அப்படினால் பெந்தேகோஸ்தே நாளாக இருக்கிறதுனா தேவனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. பெந்தேகோஸ்தே பண்டிகை ஏதுமாக பண்டிகையாக ஆராதனை எடுக்கக்கூடிய கிருபைகளை தந்த தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. எந்த நாளிலும் நாம் விதமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இறங்கி வந்த நாளிலே நாம் தேவ சன்னியானத்திலே கடந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவ்விதமாக முதல்ல பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர் நடுவில் இறங்கி வந்தார். 120 வேலை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இறங்கி வந்த அந்த நாளில் தானே சபை அதிகாரபூர்வமாக பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. கிபி 33வது ஆண்டுகள்ல விதமாக சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி வந்து அவ்வளவு விதமாக கூடியிருந்த சீசர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகள் பேசி அவர்களை வரங்களினால் நிரப்பி தேவன் அபிஷேகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த நாளாக இருக்கிறபடினால் தேவனுக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமுறைப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யார்? ஆண்டவராய் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட இயேசுநாதருடைய சீசர்கள் எல்லாரும் அல்ல, ஒரு 120 மாத்திரம் அங்கே கூடி வந்திருந்தார்கள். மரியாளுடைய வீட்டிலே மேல் வீட்டிலே அவர்கள் கூடி வந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. எந்த நாளில் அவர்கள் கூடி வந்தார்கள் என்றால் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று சொல்லி பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் அது யூதர்களுக்கு விசேஷித்த விதமான ஒரு பண்டிகையான ஒரு நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாள் ஒரு விசேஷித்த நாள். அதற்கு முன்பாக அறுப்பு இருக்கிற நாள் பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். அதற்கு ஒவ்வொரு பண்டிகையும் அவர்கள் ஆசரித்து வந்தார்கள். அதற்கு பிற்பாடு பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது என்று சொல்லி பார்க்க. இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கும் பொழுது அவ்விதமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 34:22 ஆண்டவராய் இறைவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்விதமாக ஒரு நாளை அவர் குறிக்கிறதை பார்க்கிறோம். அறுத்து 7 வாரங்கள் சென்ற பிறகு 49 வாரங்கள் நாட்கள் கடந்து 50வது நாளில நீங்கள் பெந்தேகோஸ்தே என்னும் நாளை விதமாக கொண்டாட வேண்டும். அந்த நாளில என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வார கோதுமை பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால. இப்போ 7 வாரங்கள் 7, 49, 50வது நாள் அதை பண்டிகையாக கொண்டாட வேண்டும். அதாவது முதற் பலனை செலுத்துகிற நாளாக 7 வாரங்கள் செலுத்தி 49 நாட்கள் முடிந்த பிற்பாடு 50வது நாட்கள்ல பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே அவர்கள் தேவனுக்கு பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, லேவியராகமம் 23:17 லேவியராகமம் 23:17 அவர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஒரு மரக்கால்
நாளிலே 10 2 பங்காகிய மெல்லிய மாவிலே ம், குறிப்பாக பாகமண்ணப்பட்ட அசையாட்டும் காணிக்கையாகிற 2 அப்பங்களே ம். உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற்பலனாக கொண்டு வந்து. அதாவது அந்த நாள்ல என்ன செய்யணுமா, 2 அப்பங்கள், வீட்டுக்கு 2 அப்பங்கள், புளிப்பில்லாத அப்பங்கள், அதாவது அறுவடை செய்து அந்த அறுவடை நாட்களில முதற் பலனை செலுத்தி பண்டிகை கொண்டாடுற நாள் பெந்தைக்கோஸ்தே நாள். அது மாத்திரமல்ல, அந்த நாள் என்ன செய்யணுமா, நீங்க அறுப்பறுத்து கோதுமை வார்கோதுமை எல்லாம் அறுத்து வீட்டுல கொண்டு வச்சிருக்க அந்த தானியத்துல புதிதாக மாவு எடுத்து அதுல 2 வீட்டுக்கு 2 அப்பத்தை எடுத்து பரிசுத்த சன்னியானத்துல செலுத்த வேண்டிய நாள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 16:10 அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள். என்ன அந்த நாள்? பெந்தைக்கோஸ்து நாள் என்ன நாள்? சந்தோஷம். அதாவது அறுத்து 7 வாரங்கள் முதற் பலனை செலுத்தி பண்டிகை கொண்டாடுற நாள். வீட்டுல இருந்து அது அதாவது வீட்டு வந்திருக்கிற தானியங்கள்ல மாவுல புதிதாக மாவுல எடுத்து ரெண்டு வீட்டுக்கு 2 அப்பத்தை எடுத்து தேவ சன்னியானத்துல கொடுக்கிற நாள். அந்த நாளில என்ன செய்யணுமா, தேவ சன்னியானத்தை அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டோட வார்த்தை விதமாக சொல்லுகிறதை பார்க்கிற வாசிங்க. முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தக்கதா என்ன செய்யணுமா, உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையை பகுதியை செலுத்தி மனப்பூர்வமாக தேவசனையானது என்ன செய்யணும், செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தி தேவனுக்கு பண்டிகை எடுக்கிற நாள் என்று சொல்லி பாருங்க. அறுப்பின் பண்டிகை என்றும் அதுமாக தேவனுக்கு காணிக்கை உற்சாகமாக செலுத்துகிற பண்டிகை என்றும் 7 வாரங்கள் பண்டிகை என்றும், அதாவது பரிசுத்த சன்னியானத்துக்கு வீட்டுக்கு 2 வருஷத்துல வீட்டுக்கு 2 அப்பத்தை சுட்டு கொண்டு கொடுக்கிற பண்டிகை என்றும் நாம் பார்க்கிறோம். இது பெந்தைக்கோஸ்தே நாளிலே விதமாக, அதாவது அறுத்து 50வது நாள், அறுப்பறுத்து முடிஞ்சு 50வது நாள்ல இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆண்டவர் நிறைய பண்டிகைகளை கொடுத்திருந்தார். அதுல முக்கியமான பண்டிகை விதமாக ஆவி மாதத்துல கொண்டாடுகிற பஸ்கா, அதை தொடர்ந்து பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, அதை தொடர்ந்து ஒவ்வொரு அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை விதமாக ஒவ்வொன்றும் விதமாக கத்து கொடுத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி, அதுல முக்கியமாக இந்த பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவர்கள் பண்டிகை ஆசரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உதாரணமாக எருசலேமில் எப்படி இருக்குன்னு யூதர்கள், அதாவது பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்களா, அந்த பஸ்கா பண்டிகையில இருந்து 50 நாள் 60 நாள் எங்க இருப்பாங்கன்னா எருசலேமில் தான் இருப்பாங்க. ஏனென்றால் எருசலேமில் தேவாலயம் இருக்கிறது. அங்கு தேவனுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக அங்கு ஏராளமான ஜனங்கள் கடந்து வருவார்கள். அங்கே உலகமெங்கும் இருக்கிற எல்லா யூதர்களும் அங்கே அந்த இடத்துக்கு கடந்து வருவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எங்கும் போகாமல் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:7-8. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிந்து உங்களுக்கு அடுத்தது பசுத்தாவினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார்.
தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. என்ன செய்யலாம், நீங்கள் அதாவது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. அதனால நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற என்ன செய்யணுமா? காத்திருங்கள். எங்கே காத்திருக்க வேண்டும்? எருசலேமில தான் காத்திருக்க சொன்னார். அந்த எருசலேமில காத்திருக்கிற சொன்ன நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? பண்டிகை நாட்கள். ஏராளமான யூதர்கள் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி தேசத்திலிருந்தும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வந்து அங்கு தேவனை ஆராதிக்கிற நாள். அங்கே எப்பவும் சத்தம் இருந்து கொண்டே இருக்கும். கேகேகன் பண்டிகை நாட்கள்ல சட்டங்கள், ஜனங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள் கிடைக்கிற இடத்தெல்லாம் தங்கியிருப்பாங்க. குடிசை அடிச்சு தங்கியிருப்பாங்க. அதுமாக டென்ட் அடிச்சு தங்கியிருப்பாங்க. கிடைக்கிற வீடுகள்ல தங்கியிருப்பாங்க. இடம் கிடைக்காது. அது நிறைஞ்சி எருசலேமே நிறைஞ்சு, பட்டணம் நிறைஞ்சு வழியும். அப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கும் போகாமலும் எருசலேமில் இருங்கள், என்னிடத்துல கேட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறும் நீங்கள் காத்திருக்க எருசலேமில் தான் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அவர்கள் எருசலேமில் அவர்கள் இருந்த போதுதான் இந்த பரிசுத்த ஆவி அங்கே அவர்கள் மத்தியில் இறங்கினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே நாம் விதமாக பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இறைவன் சொல்லுகிறார், அதாவது பெந்தேகோஸ்தே நாளில, அது பண்டிகை நாட்களா இருக்கிறபடினாலே அந்த நாளில பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொல்லி, ஒன்று, அது அறுப்பு கால பண்டிகையாக இருக்கிறது. யாத்திராகம் 23:16 நாம் விதமாக வாசிக்கிறோம். யாத்திராகமும் 23:16 வாசிக்கும் பொழுது அது அறுப்பு கால பண்டிகை நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க 23:16. வயலில் விதைத்த உன் பயிர் வேலையில் முதற்பலனை செலுத்துகிற அறுப்புகால பண்டிகையும் வருஷ முடிவிலே நீ வயலில் அறுப்பு கால பண்டிகை, அதை பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி பார்க்க ரெண்டு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது என்ன பண்டிகையா? அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்து அறுப்பு கால பண்டிகை ஒண்ணு. ரெண்டாவது முதற் கனி செலுத்தும் பண்டிகை என்று சொல்லி பார்க்கிறோம். எண்ணாகமம் 28:26. எண்ணாகமும் 28:26. அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜனபலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் முதற்கனிகள் செலுத்தும் பண்டிகை நாள் என்று சொல்லப்படும். மூணாவது, அது என்ன நாள் என்று சொல்லி சொல்லும் பொழுது விதமாக கருத்து சொல்லுகிறார், முதற்கனி செலுத்தும் நாளாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் அந்த நாளிலே, அது 50வது நாள், அந்த நாளிலே நாம் தேவ சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமுக்கு எங்கும் போகாமலும் எருசலேமிலே தரித்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அங்கே காத்திருங்கள் என்று சொன்னார். அப்படி அவர்கள் மேலறையில கூடி அவர்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அப்படி காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தான் நான் வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம், அவர்கள் பரிசுத்த ஆவி பெற வேண்டும் என்பது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க குமாரர் மேலும் குமாரத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 28. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரும் குமாரியும் தீர்க்கதரிசி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும் பொழுது என்ன செய்வார்கள்? குமாரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள்.
மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். பெரிய அதிசயங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவ்விதமான சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் காத்திருந்தார்கள். காத்திருந்த பொழுது 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது காத்திருந்த பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கிற வாசிங்க. பலத்த சத்தம் போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல நாவுகள் பிரிந்து ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு நாவுகளாக பிரிந்து ஒவ்வொரு மேலும் அக்கினி தீபங்கள் வந்து இறங்கினது. அப்படி இறங்கின பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? வாசிங்க. அந்த அக்கினி நாவுகள் அவர்கள் மேல் இறங்கின பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்நிய பாசன பரலோக பாசை, அது பரலோகத்துல பேசுகிற பாசை, அதனால அந்நிய பாசை என்று சொல்லி அதுமாக சிலர் அந்நிய பாசை பயிற்சி எல்லாம் கொடுக்கறத பார்க்கிறோம். அந்நிய பாசை பயிற்சி கொடுப்பாங்க. வாங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அந்நிய பாசை பயிற்சி கொடுக்கப்படும். அந்நிய பாசை பயிற்சி எழுப்புதல் திருவிழா, பரிசுத்த ஆவி எழுப்புதல் திருவிழா, இவர்களா ஏதாவது சொல்லி போர்டு வச்சு ஜனங்களை கூட்டி விதமாக ஏமாத்து வேலைகள்லாம் செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல், அங்கே ஒரு பண்டிகை நாட்களில் இறைச்சலா மிகவும் இறைஞ்சலான ஒரு நாள் தான், ஆனாலும் நீங்கள் அங்கே தரித்திருங்கள், அப்பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் உள்ள பரிசுத்த ஆவி உங்களுக்கு நிறைவேறும் என்று சொன்ன பொழுது அவர்கள் அப்படியே தேவசனத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு இடிமுழக்கம் கொண்ட சத்தம் உண்டாகி வீடு முழுவதும் சத்தத்தை நிரப்பி, மேல் வீட்டுல வீடு முழுவதும் சத்தத்தை நிரப்புனது மாத்திரமல்ல, அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிந்து அவர்கள் மேல வந்து அமர்ந்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினார்கள். தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி பாருங்கள். பேச தொடங்கின பொழுது பூமியில எங்கு சிதறி இருக்க யூதர்கள் அந்த நாட்களில் பண்டிகை நாட்கள் அவர்கள் கூடி வந்திருந்தார்கள். அப்படி கூடி வந்திருந்த யூதர்கள் எல்லாம் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம இருக்கிற தேசத்து நம்ம பாசைகளிலே இவர்கள் தேவனை புகழுகிறது என்ன? அதாவது அங்கே வந்த அந்த யூதர்கள் அந்தந்த எந்தெந்த தேசத்திலிருந்து வந்தார்களோ அந்தந்த தேசத்துடைய பாசையில இவர்கள் தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள். இவர்கள் படிக்காதவர்களாயிற்றேன், எப்படி விதமா நடக்கிறது? நம்முடைய பாசை இவர்களுக்கு எப்படி தெரியும்? இவர்கள் கலிலேயர்கள், இவர்கள் எருசலேமில் தான் குடியிருக்கிறார்கள், இவர்கள் வேற எங்கேயும் போனதில்லை. இவர்களுக்கு தெரிந்தா விதமா எபிரேய பாசை தெரியும், இல்லை என்றால் என்ன தெரியும்? அதுமாக உலகமும் அந்த நாட்கள அதுமாக பேசப்படுகிற மொழிகள் தான் அவர்கள் தெரியுமே, மற்ற மொழிகள் தெரியாது. அப்படி அந்த எருசலேமில் தான் அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. இது என்ன வித்தியாசமா இருக்கிறது, நம்முடைய பாசைகளை இவர்கள் தேவனை புகழ்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட. ஒரு சிலர் கிண்டல் பண்ணினார்கள், ஒரு சிலர் கேலி பண்ணினார்கள், சிலர் விதமாக மனிதமானம் குடித்திருக்க சொன்னார்கள். அப்பொழுது பேதுரு எழுந்திருந்து ஒரு நீண்ட பிரசங்கம் செய்கிறார். அந்த பிரசங்கத்திலே 3000 பேர்கள் சந்திக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அவர்கள் எத்தனையோ பேர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள், எத்தனையோ பிசாசுகளை துரத்தினார்கள். இயேசுநாதர்கள் கூட இருந்த எத்தனை பிசாசுகளை துரத்தி எவ்வளவோ காரியங்களை நடப்பித்தார்கள். அப்பொழுதெல்லாம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ள வந்த பொழுது, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவர்களிடத்திலிருந்து எழுந்து பிரகாசித்த பொழுது அநேகர் உள்ளம் உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, அநேக உள்ளங்கள் அசைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் பேசின பொழுது அந்த வார்த்தையானது அவர்களுக்குள் உள்ளே புகுந்து தேவ ஆவியானவர் கிரியை செய்து அவர்களால் உள்ளங்கள் உடைக்கப்பட்டு மன்னம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்.
என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது ஒரு நாள் பிரசங்கத்துல ஏதோ 3000 பேருக்கு ரட்சிக்கப்பட, அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார், எப்படி இருந்தார் என்றால் ஏதோ கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு ஓடிவிட்டதா அல்ல, சொல்லப்படவில்லை. அவர்கள் உறுதியாய் தரித்தனர். அந்நிய ஐக்கியத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும் அப்பமுக்குவதிலும் அப்போஸ்தலர் ஐக்கியத்தில் என்ன செஞ்சாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. அப்படி என்றால் பிதாவின் வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறினது. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறின பொழுது பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே கடந்து வந்த பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, வல்லமை உண்டானது. அவ்விதமாக மரித்து போனவர்கள், அதற்கு உட்பாடு அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டபடினாலே மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். பேதுரு கடந்து சென்று துர்கால் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷியை என்ன செய்கிறார்? உயிரோடு எழுப்புகிறார். ஐத்திகம் என்று சொல்ல வாலிபர் ஜன்னல் மேல இருந்து கீழே விழுந்த பொழுது பவுல் ஓடி போய் தூக்கி உயிரோடு எழுப்புகிறார். விதமாக அங்கே பல வல்லமையான பலத்த செய்கைகள் நடப்பிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சேவன் முதலாவது ரத்த சாட்சியம் அடித்த பொழுது அவர்களும் வல்லமையாக எழும்பி பிரகாசிக்கிறார். பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ள கடந்து வந்தபடினாலே அவரோடு எதிர்த்து நிற்க ஒருவரால் கூடாமல் போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தை அதிகமாக கற்றுக்கொண்டார், வேதத்தை வாசித்தார், வேதத்தினுடைய காரியங்களை தெரிந்து கொண்டு விற்பாடு வேத வாக்கியங்களை குறித்து பயங்கரமாக தரித்தார். ஒருவரும் அவரோடு எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்படிப்பட்ட கிருபை ஞானத்தை அவர்கள் கொடுத்தார். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் விசேஷித்த கிருபைகளும் ஞானமும் உள்ளவனாக அவன் மாறிவிடுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி வந்துவிட்டா போதும், அவன் பேசுற பேச்சை பார்த்துட்டு நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, நிறைய படிச்சிருப்பீங்களோ ஏன்றால் இல்ல, நிறைய படிக்கல, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்திருக்கிறார். அப்பொழுது அவர் நிறைவான ஒரு பூரணமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாதாக. கடந்த நாட்கள்ல பஸ்ல போய் கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன பாப்பா பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டே வந்துச்சு. பேசிட்டு போகும்போது சொன்ன கேட்டுச்சு, ஃபாதர் நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. ஏமான்னு இல்லை, நீங்க ரொம்ப பரிச்ச மெச்சூரிட்டியா தெரியுது, நம்ம உண்மை ஒன்றே மாதிரி நான் அதிகமாக படிக்கலாமா, காலேஜ் எல்லாம் போகலாமா, கம்மியாக தான் ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன், ரொம்பவும் படிக்கல, அப்போ இவ்வளோ பேசுறீங்க. நான் இவ்வளோ பேசுறது நான் இல்லைம்மா, ஏசு குருசு பரிசுத்த ஏசு குருசு எனக்குள்ள இருக்கிறார், ஏசு வெளிப்படுகிறார், ஏசு நீ பார்க்கறது கேட்கறது எல்லாமே ஏசு குருசுடைய காரியம். அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால, அவருடைய பிரசன்னத்தை நீ பார்க்கறதுனால மெச்சூரிட்டியா தெரியுது அப்படின்னு சொல்ல. தேவனுடைய மகாபரிசுத்த நாம் உண்மை அதுதான். நம்ம பார்த்த உடனே மெச்சூரிட்டியா தெரியுது. காரணம் என்னன்னா, தேவன் நமக்குள்ள இருக்கிறார், இந்த பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். அதனால நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குது? மெச்சூரிட்டியா தெரியுது. நாம் ஒன்றுமில்லாதவர்கள். நாம் விதமாக வேதம் சொல்லுகிறது, எளியவனை குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களும் தமது ஜனத்தை அதிபதியோடு உட்கார பண்ணுகிறார். அப்படித்தான் உட்கார வைத்திருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. அவர் சொல்லாகும் கட்டளையிடம் இருக்கும். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போமானால், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, உலகத்திலே திருச்சபையானது, கர்த்தருடைய மனவாட்டியாக திருச்சபை எழுப்பப்பட்டது. பெந்தைகோஸ்தே நாள் வந்த பொழுது அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவி அங்கு இறங்கின பொழுதுதான் திருச்சபை பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு அற்புதங்களையும் அதிசயங்களும் பல வல்லமையான காரியம் நடப்பிக்கப்பட்டு ஜனங்கள் மீட்கப்பட்டு உலகமெங்கும் கிறிஸ்தவம் கடந்து போனது. அப்படி கடந்து போகாதபடி அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் தடுத்தது. பிற்பாடு இந்த ரோம் சாம்ராஜ்யமே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. இதுவாக எத்தனையோ மனிதர்கள் கிறிஸ்துவத்தை தடுத்தார்கள், ஆனால் முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்கும் அவர் கடந்து போய் தம்முடைய சீசர்கள் மூலமாக எங்கும் கடந்து போய் சபையை ஸ்தாபித்தார். எல்லா பக்கமும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்தவம் மேலோங்கி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் எழுந்திருச்சு என்ன செய்றாங்கன்னா, கிறிஸ்தவத்தை அழிச்சிருவோம், ஒழிச்சிருவோம், கிறிஸ்தவத்தை இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க கனவுலையும் நடக்காது. ஏனென்றால் இவர்கள் அழிக்க நினைத்தால் கிறிஸ்தவம் வேகமாக பரவும், அக்கினி பற்றி எரியும். ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியுடைய அக்கினி பற்றி எரியும். வேகமாக கிறிஸ்தவம் பரவுவதற்கு ஏதுவாக பேசாம விட்டுட்டா கூட மெதுவா போகும். ஆனா அதோட ஸ்டாப் எல்லாம் ஆகாது, போய்கிட்டு தான் இருக்கு, மெதுவா போகும். ஏதாவது பண்ணிட்டா ரொம்ப வேகம் எடுக்கும், தீவிரமாயிரும்.
தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டது. அப்படித்தான் அநேக கிறிஸ்தவத்தை அழிப்பதற்காக பல காலங்களிலே பல விதமான திட்டங்களை செய்து கடைசியில அவர்கள் மாண்டு போனார்கள். கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறபடி விதமாக ஒரு கல், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல், அது வந்து பூமி எங்கும் நிரப்பிட்டு என்று சொல்லி இருக்கிறபடி சபையானது பூமி எங்கும் நிரம்பி இருக்கிறத நான் விதமாக பார்க்கிறோம். அதை சீர்படுத்துவதற்காக சபையில சில சீர்கேடுகள், சபை எழும்பி பிரகாசித்து உலகமும் கிறிஸ்தவம் வளர்ந்த பொழுது அது மறுபடியும் விதம் ஆவியில அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அது வெதுவெதுப்பாய் காணப்பட்டபடினாலே மறுபடியும் புதுப்பிப்பதற்காக சபை அங்காங்க கருத்து பரிசுத்தவான்களை கொண்டு எழுப்புகிறார், உபதேசத்தை புதுப்பிக்கிறார். அப்படி புதுப்பித்து அவர் கொண்டு வருகிறார். நேர் பரிசுத்தாவி இழந்து விட்டார்கள். பரிசுத்தாவி என்கிற ஒரு இது இல்லாமல், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அநேக வருஷங்களாக இது உலகத்தில் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் அவர் தம்முடைய திட்டத்தினுடைய தீர்மானத்தினுடைய சபையை ஸ்தாபித்து தீவிரப்படுத்தினார். ஆனாலும் சாத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? எப்படியாவது சபையை உடைக்க வேண்டும், சபையை இல்லாமல் ஆக்க வேண்டும், சபையை நொறுக்கிவிட வேண்டும் என்பதற்காக அவனும் பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் பற்ற வைத்த தீ பற்ற வைத்ததுதான் அது எரிந்து கொண்டுதான் இருக்கும். அது ஒருவேளை மெதுவா எரியலாம், ஒருவேளை விதமா சில இடங்களில தணல் மாத்திரம் இருந்துகிட்டே இருக்கலாம், சில வேளையில எரியிற அந்த தீ வெளிச்சம் வெளியே வரவிடாதபடி ஏதாவது ஒண்ணு மறைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் பற்றி எரியும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அல்லது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லி இருக்கிறபடினாலே சபையை ஸ்தாபிக்க வந்த தேவன் சபையின் வேலையை தூரப்படுத்தி ஆவியும் மனவாட்டியும் வா என்பானாக, கேட்கிறவனும் வா என்பானாக என்று சொல்லி இருக்கிறபடி பரிசுத்த மனவாட்டியாக அது பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தேவநாயகத்தை சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அதற்காக சபையை ஆயத்தப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தேற்றர வாழனே பரிசுத்த ஆவி என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை விதமாக அனலும் இல்லாமல் குளிரும் அழித்து போடுவதற்காக அநேக உள்ளத்திலே பிசாசு உள்ளே கிரியை செய்து விதமா பலவிதமான சிந்தனைகளுக்கும் பலவிதமான காரியங்கள் இடம் கொடுத்து விதமாக உலக காரியங்களை நோக்கி தெய்வீக காரியங்களை விட்டுவிட்டு, தேவனை தேடுவதை விட்டுவிட்டு, ஜபம் பண்ணுவதை விட்டுவிட்டு, வேத வாசிப்பதை விட்டுவிட்டு, தெய்வீக காரியங்களை நோக்கத்தை நிறைவேறாமல் விட்டுவிட்டு உலக காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்க முடியாத பிசாசு அநேகரை திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இருக்க பரிசுத்த அக்கினி கொஞ்சம் கொஞ்சம் மங்கி எரிந்து கொண்டு, ஆனால் மங்கி எரிகிற தீ அணையாமல் தேவன் பிரகாசிக்க செய்ய வல்லவரா இருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லி இருக்கிறபடி மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் ஆங்காங்கு சில மனிதர்களை கொண்டு சபையை ஸ்தாபித்து எப்படியான ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் விதமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அநேக இடங்களிலே அப்படி எழும்பி பிரகாசிக்கிற நேரங்கள்ல யாரையாவது எப்படியாவது எதையாவது கொண்டு அவனும் பயங்கரமா போராடி அதை அணைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் ஒரு நாள் வெற்றி பெறுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேலை கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. இந்த வேலையை செய்வதற்கு நம்முடைய கரங்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த நல்ல வேலையை செய்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி இருக்கிறபடி, யோவாப் சொல்லி இருக்கிறபடி நம்முடைய தேவனுக்காகவும் ஜனங்களுக்காகவும் நம்முடைய சௌகரியத்தை காண்பிப்போம் என்று சொல்லி இருக்கிறபடி தேவ ஜனங்கள் கர்த்தருக்காக சௌகரியத்தை காண்பித்து கர்த்தருக்காக வைராக்கியமுடையவர்களாக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டு இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறோம், ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறது இல்லை. உலகத்துல இருக்கும் பொழுது என்னத்தையோ மாயமான தோற்றம் நம்மை வழக்களித்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் மாயை. ஆனால் ஒரு நாள் மறைந்து போகும். நாம் பரலோகத்துக்கு போவது நிச்சயம். அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காக ஆண்டோருக்கு அல்லாக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஆண்டோர்களாக வைராக்கியமுடையவர்களாக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு பெந்தேகோஸ்து நாள் வந்த போல பரிசுத்தாவை சபை இறங்கின. சபை உருவாக்கப்பட்டது. அது இப்பொழுது சபை ஆங்காங்கு சில இடங்களில் தள்ளாடி கொண்டு இருக்கிறது, சில இடங்களில் பிரகாசிக்கிற, சில இடங்களிலே விதமாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான வேலையில் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவசனையானதை கடந்து வந்திருக்கிறோம். அந்த நல்ல வேலையை செய்வதற்கு
தங்கள் கைகளை திடப்படுத்தினார் என்று சொல்லி இருக்கிறபடி நம்முடைய கரங்களை நாம் திடப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை திடப்படுத்த வேண்டும். இந்த கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய திட்டத்திற்காக, கர்த்தருடைய தீர்மானத்திற்காக, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே நான் விதமாக வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிங்க. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் உண்மையை சொல்லுறேன். நான் இங்கிருந்து போனாதான் பரிசுத்த ஆவி இங்க வருவார். நான் போகலைன்னா வரமாட்டார் அப்படிங்கிற உண்மையை ஆண்டவர் சொன்னார். அப்படி போனா என்ன நடக்கும், அவர் போன முறுப்பு பரிசுத்த ஆவி வந்தா என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லுகிற. வாசிங்க. நான் போவேன் ஆகிலும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார், அனுப்புவேன். அவர் வந்து என்ன செய்வார் தெரியுமா? வந்த உடனே சும்மா எல்லாம் உங்களை இருக்க விட மாட்டார். வந்த ஒரு ஆளுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்துருச்சுன்னா, அந்த பரிசுத்த ஆவியான உள்ள வந்த உடனே அவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? முதலாவது உங்களை சுத்திகரிக்கிற வேலை தான் அவர் செய்வார். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், உலகத்தையும் உங்களையும் கண்டித்து உணர்த்துவார். அநேகரை விசுவாசியாமல் பாவத்தில் அது ஆர்வமாக அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த பாவம் எப்படிப்பட்ட என்பதை, பாவத்தை குறித்தும், விசுவாசிகளாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயேசுவை விதமாக முகமுமாய் தரிசிக்காவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறபடினாலே ஆதிமா இயேசுவை காண முடியாமல் விசுவாசத்தில் அவரை விசுவாசித்தாலும் இதுவா என்னீஸ்வர நியாய தீர்ப்பு குறித்து, அதாவது நீதியின்படி அவர் செய்கிறபடினாலே, வாசிங்க மறுபடியும், நீதியை குறித்தும், உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடினாலே நியாய தீர்ப்பை குறித்தும், உலகத்தின் அதிபதி அவன் இந்த உலகத்தை முதலாவது அவன் உலகத்தை என்ன காரியம் செய்தான், அவனுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்பதை குறித்தும் தேவன் அது என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துவார். என்ன செய்வார்? உலகத்தின் அதிபதி பிசாசு என்ன பண்ணுனா, அவன் பிசாசாக உண்டாக்கப்படவில்லை, தேவனை ஆராதிக்க முடியாத தேவ தூதனாகத்தான் உண்டாக்கப்பட்டான். அவனுக்கு கீழே 33 கோடி தூதர்கள் உண்டு. முப்படைகள் என்று சொல்லி இருக்கிறபடி முப்படை தேவ தூத கூட்டத்துல முப்படைக்கு இப்போ 2 படை இருக்குது. ஒரு படைக்கு தூத தலைவர் யாரு தெரியுமா? காபிரியல், நற்செய்தி அறிவிக்கிற காரியங்கள், தேவனை ஆராதிக்கிறது. இன்னொரு படைக்கு அதிபதி மிகாவேல். இன்னொரு அதிபதி இந்த கேரூப் என்று அழைக்கப்பட்ட பிசாசு. இப்பொழுது பிசாசு, அப்பொழுது லூசிபரா இருந்தான். ஆனால் இவள் தன்னுடைய சாணத்தை இழந்து தேவனுக்கு மேலாக தன்னை இருதயத்தை உயர்த்தி அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்தபடியான சாணத்தை தள்ளி போட்டார். அப்படி அவனை தள்ளி போட்டது நிமித்தம் அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்தபடினாலே அவனை தள்ளி போட்டார். அவனுக்கு நியாய தீர்ப்பாக அக்னியும் கந்தகமும் எரிகிற நரகத்தை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தோம். நியாய தீர்ப்பு அது யாருக்காக அந்த அக்னி கடல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது? அது பிசாசுக்காக, அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தமாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாய் பெற்று பரிசுத்தப்பட்டது பரலோகத்துக்கு நீங்க கடந்து வாங்க. அந்த நியாய தீர்ப்பு, அந்த அக்னி கடலுக்கு நீங்க போகாதிருங்கள், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்கிறதை குறித்து பேச முடியாத பரிசுத்த ஆவியான கடந்து வருகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்து அவனுடைய எல்லா கெட்ட சுபாவங்கள் எல்லாம் மாறும். பரிசுத்த ஆவிக்கு அவன் முழுவதும் ஒரு மனுஷன் இடம் கொடுத்துட்டான் அப்படின்னா அவனிடத்துல காணப்படுற கெட்ட சுபாவங்கள், தீய எண்ணங்கள், தீய சக்திகள், தீய நோக்கங்கள் எல்லாம் மாறிடும். பரிசுத்தம் 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 பரிசுத்தமாகவே இருப்பான்.
அந்த பரிசுத்தமாகவே வாழ்ந்து பரிசுத்த தேவ சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவநாயகத்தை நியாயத்தை போய் அது உணர்த்தி அவர்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் அடுத்த வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. 12. இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கிறது, இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். 13ஆம் வசனம். அந்த பரிசுத்த ஆவியானவர் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? தாங்கிக் கொள்வீர்கள். வாசிங்க. சத்திய ஆவி, உண்மையுள்ள ஆவி, தேவ ஆவி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும், இந்த உலகத்தில் எல்லா உண்மையிலும், உண்மையுள்ளவையில் அவைகளும் எல்லா உண்மையிலும் உங்களை நடத்துவார். அவர் தம்மை சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்த பிற்பாடுதான் நேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும், விசுவாசிக்கிற என்று அறிக்கையிட்டாலும், பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் வராவிட்டால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற முடியாது. என்றால் ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ரோமர். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. கிறிஸ்து ஆவி ஆர்டத்துல, கிறிஸ்துவின் ஆவிதான் பரிசுத்த ஆவி. அந்த கிறிஸ்துவின் ஆவியை தேற்றவாழ்ந்த பரிசுத்த ஆவி, கிறிஸ்துவின் ஆவிதான் பரிசுத்த ஆவி. தேவ ஆவி பரிசுத்த ஆவி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மூவராக கிரியை செய்கிறார், ஆனா ஒரே தேவன். பிதாவாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார், குமாரனாக உலகத்தில் கடந்து வந்தார், பரிசுத்த ஆவியாக அவர் பிரகாசி இது கொண்டிருக்கிறார். மூவரும் ஒருவரே. தேவன் ஒரே நேரத்துல எத்தனை ரூபானாலும் எடுக்கலாம், ஆனா அவர் 3 விதமாக கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒருவரே. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவி இவ்விதமான வேலைகள்லாம் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவி என்கிற நாமத்தினாலே நமக்குள்ளே கடந்து நமக்கு உள்ளே வாசம் செய்கிறவரை பார்க்கிறோம். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய்ப்பு அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறபடி என்று சொல்லி வாசிக்கிறோம். நமக்குள்ளே ஒரு வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆதி யாகமும் 1-2 வாசகங்களை வாசிக்கும் பொழுது அங்கிருந்தே அவர் வேலை செய்து கொண்டேதான் வருகிறார். ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சாம்? இருள் இருந்துச்சு. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்நாட்களில் நிறைய உலகத்திலே ஆழங்கள், இருள் நிறைந்த, பாவம் நிறைந்த மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் உலகத்தை ஆட்கொள்ளுகிறது, உலகத்தை நிரப்புகிறது இருள். ஆனால் ஜனங்கள் மத்தியில தேவ ஆவியான அங்காங்க இருந்து அசைவாடி கொண்டே இருக்கிறார். தேவ ஆவியானவர் அவரை கிணியாய் எழுந்து பிரகாசித்துக் கொண்டு இருளை அகற்றி கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் அதற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே காணப்படும் இருள் அகற்றப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டும். தேவ ஆவிக்கு இடம் கொடுத்தால் பொய் இருக்காது. தேவ ஆவிக்கு இடம் கொடுத்தால் சமாதான கேடு இருக்காது. தேவ ஆவிக்கு இடம் கொடுப்பார்களானால் அவர்கள் முழுவதும் சமாதானமுடையவர்களாக, சந்தோஷமுடையவர்களாக, மகிழ்ச்சியுடையவர்களாக, ஆண்டவரோடு சதா காலமும் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். இருளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அங்கே தெய்வ ஆவியானவருக்கு இடமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இருளுக்கு இடம் கூடாதபடி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள என்று சொல்லியிருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளை, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோத்திரம். அந்த தேவ ஆவியை பெற்றவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் ஆவியை பெற வேண்டும், பரிசுத்த ஆவி பெற வேண்டும். அப்படி பெற்று சரி பரிசுத்தாய் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்திரைக்கா வைப்பதற்காக அந்த பரிசுத்தாய் நமக்குள்ள வந்த பிற்பாடு பரிசுத்த ஆவி என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே ரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் இயேசுவினிடத்துல வந்து ரசம் குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக்சுவலா அங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ரசம் குறைவுபட்டு இருந்துச்சுன்னா சமையல்காரங்கிட்ட போய் சொல்லணும், பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட சொல்லணும். ஆனா அந்த அம்மா எங்க போய் சொல்றாங்க? கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளியா வந்த இயேசுவினிடத்துல வந்து சொல்லுகிறார். அந்த அம்மாவுக்கு தெரியும் இங்க குறைவு இருக்கிறது, அதை நிறைவாக்க இவரால் தான் முடியும் என்று. ஏனென்றால் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், தன்னுடைய வயிற்றுல பிறந்திருந்தாலும் இவர் இந்த வானத்தையும் பூமியும் என்னையும் சிருஷ்டித்த இறைவன் இவரே என்பது அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? இவர் இப்பொழுது எனக்கு மகனா இருந்தாலும் இவர் தான் இறைவன் என்பது அந்த அம்மாவுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் குறைவுபட்ட பொழுது ஏசுநாதரிடத்துல அந்த அம்மா வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க? ரசம் குறைந்து இருக்குது. அந்த உடனே அங்க சொல்லுகிறார், ஆர்சி பைபிள்ல வாசிக்கிறோம், அம்மா உனக்கு எனக்கு என்னம்மா என் வேலை என்ன கடவுளுடைய வேலைன்னு வரலையே அப்படின்னு சொல்லி அங்க வாசிக்கிறோம். ஆனால் நம்ம பரிசுத்த வேதாமத்துல ஸ்திரியை உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, பிதா எனக்கு சொன்னாதான் செய்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா உடனே அந்த அம்மா என்ன சொன்னா, அது குறித்து அது ரொம்ப பெருசா கேர் பண்ணல. இன்னைக்கு அப்படி யாராவது யார்கிட்டயாவது தாய்கிட்ட அப்படி யாராவது, ஏமா உனக்கு எனக்கு என்ன, வேலையை பாரு, எனக்கு இன்னும் உத்தரவு வரல அப்படின்னு யாராவது சொல்லிட்டா உடனே அந்த அம்மா ஓன்னு கண்ணை கசைக்கிட்டு இது பண்ணிட்டு அங்க போய் நின்று மூஞ்சி முகரைய தூக்கிக்கிட்டு, ஏமானுக்கிறீங்க, இவன் என்னைய மதிக்கல, என் சொல்றதை கேட்கல, நான் பெத்த பிள்ளை, இப்போ இவன் என்னைய பார்த்து உனக்கு எனக்கு என்ன வந்துருக்கு, உன் வேலையை பாருன்னு சொல்லிவிட்டான், இவன்லாம் மனுஷனா, என் பிள்ளை செத்து போயிட்டான்றான். என்ன, நிறைய பேரு என் பிள்ளை செத்து போயிட்டான், இவன் என் பிள்ளையே கிடையாது அப்படின்றான். ஆனா அந்த அம்மா அப்படி இல்லை. என்ன சொன்னாங்க வேலைக்காரங்களை பார்த்து? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. வேலைக்காரர்களுக்கு அந்த அம்மா சொன்னது, அவர் சொல்லுகிறதெல்லாம் செய்யுங்கப்பா. இன்னைக்கு பரிசுத்தாவி உள்ளே வந்த பிற்பாடு பரிசுத்தாவி பேருக்காக வைத்திருப்பதற்கல்ல, அவர் சொல்லுவதை செய்வதற்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுவதை செய்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். வேலைக்காரர்கள் இயேசு சொல்லுவதை கேட்டபடினால்தான் அங்கே திராட்சரசம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவர்களுக்கு கிடைத்தது. நாம் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறதை கேட்டால் முதல் இடத்திலே தேவ சன்னிதானத்திலே கடந்து போயிருப்போம். யார் பரிசுத்தாவி சொல்லுகிறதை கேட்கவில்லையோ, அசட்டை பண்ணுகிறார்களோ, கீழ்ப்படியாமல் போகிறார்களோ, அவர்களை தேவனும் கண்டுகொள்ளுகிறதில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து பரிசுத்தாவி நம்மிடத்துல வருகிறார், வாஞ்சியாக வருகிறார். வருகிறவரை அழைக்கிறோம். பரிசுத்தாவி பெற்று சிலருக்கு சபையில கூடியிருக்கும் பொழுது ஞானசானம் பெற்று பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாமத்தில் ஞானசானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று பாவரிக்கை செய்து இப்படிலாம் இருந்தா தான் திருவிந்து தருவாங்க சபையில. அப்படிங்கிறதுக்காக பரிசுத்தாய் பெறணும்னு நிறைய பேர் காத்திருந்து பரிசுத்தாய் பெற்றுப்பாங்க திருவிருந்து எடுக்கிறதுக்காக. திருவிருந்து எடுப்பாங்க, வாரம் கோயிலுக்கு வருவாங்க, தசம்பாவம் கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு ஆராதனையும் செய்வாங்க. ஆனா பரிசுத்தாவி சொல்றதை மட்டும் செய்ய மாட்டாங்க. பரிசுத்தாவியானவர் ஒரு காரியம் சொல்லுவாருன்னா அதை செய்ய மாட்டாங்க. பரிசுத்தாவியன் இப்படி செய்ய வேணும், இப்படி செய்யக்கூடாது பாருன்னு செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா பரிசுத்தாவில் நிறைஞ்சிட்டு ஆவியில மற்றவங்க எல்லாம் பார்த்து கூட ஆவியில் நிறைஞ்சு பாச எல்லாம் செய்வாங்க. பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படி செய்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக இந்த பெந்தேகோஸ்தே நாளே பண்டிகை நாட்களே யூதர்கள் மிகவும் விசேஷித்த விதமாக கொண்டாடினார்கள் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். என்றால் அது அந்த நாளை விசேஷித்த விதமாக கொண்டாடினபடினால் பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே வந்து இறங்கினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பவுல் கூட சொல்லுகிறது விதமாக பார்க்கும் பொழுது, விதமாக பண்டிகை நாள், அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளுக்கு நான் எங்க இருக்கணும்? எருசலேமில் இருக்கணும். எருசலேம்ல போய் அந்த பண்டிகை பெந்தேகோஸ்தே அந்த பண்டிகை கொண்டாடணும். பெந்தேகோஸ்தே பண்டிகை அவர்கள் எவ்வளவு ஆர்வமாக கொண்டாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க 20:16.
அவர் சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியாது, நாடு நாடா போய் ஊழியம் செய்யறாரு. ஆனாலும் பெந்தைக்கோஸ்து என்ன நாள் வரப்போகிறது, அந்த நாள்ல பண்டிகையில எருசலேமில் இருக்குன்னு சொல்லி ஆவலா ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 6:16-8 அதே பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 16:8 2 சம்பவம் ஒண்ணுதான். அப்போஸ்தலர்களுடைய 20ஆம் அதிகாரத்துல வாசிச்சதும் இதுவும் ஒண்ணுதான். ஆனா அவர் சொல்லுகிறார், பெந்தைக்கோஸ்து நாள் மட்டும் எங்க இருப்பேன், எபேசுல இருப்பேன், அப்புறம் நான் பெந்தைக்கோஸ்துக்கு நான் எருசலேமுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்திலே கர்த்தராகிய இயேசு பரிசுத்த ஆவியை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவி கடந்து வந்த பிற்பாடு அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்த பிற்பாடு நமக்குள்ள இருக்கிற பயம், திகிலு, கலக்கம், கவலை, கண்ணீர் எல்லாம் என்ன செஞ்சது? மாறி போகுது. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் இப்ப பரிசுத்த ஆவி பெற்றவுடன் நாம் இப்ப யாரா மாறிடுறோம்? ஆண்டவரா கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிடுறோம். அப்போ பிள்ளைகளா மாறின பிற்பாடு தேவனை நம்ம எப்படி சொல்றோம்? பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியாத ஒரு உரிமை நமக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதுதான் இந்த பரிசுத்த ஆவி. தேவனை அப்பா அப்படின்னு கூப்பிட முடியாத உரிமை இந்த பரிசுத்த ஆவியால நமக்கு கொடுத்திருக்கிற. வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாதபடிக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கு. எந்த ஆவி பெற்றிருக்கிறோம்? புத்திர சுவிகாரம். நம்மை உருவாக்கின, நம்மை படைத்த நம்முடைய தேவனை நாம் அவரை போய் எப்படி சொல்றோம்? அப்பா என்று சொல்லுகிறோம். நாம் மண்ணு, களிமண்ணுல இருந்து ஆதாம் உருவாக்கி அதுல இருந்து உருவாக்குறவர் தான் நம்ம. ஆனால் சர்வலோகத்தின் இறைவனை பார்த்து அப்பா என்று சொல்லி அவரோடு போகும் ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்து இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி பெறுவது எவ்வளவு மேன்மை என்று சொல்லிப்பா. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்துவிட்டால் நம்மை மிகவும் கழுவி சுத்திகரித்து அவருக்கு விருப்பமான பிள்ளைகளாக மாற்றி விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்துக் கொண்டே வசனத்தின் மூலமாக, போதகத்தின் மூலமாக, எதுமாக ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்ம என்ன செய்யறார்? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறார். டெய்லி சுத்திகரிக்கிறார். டெய்லி சுத்திகரிக்க என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம சுத்திகரித்து நம்ம சீர்படுத்தி சரிப்படுத்தி வரும் பொழுதெல்லாம் என்ன செய்ய? தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் மகிமைப்பட நாம் மகிமை மேல் மகிமை அடையபடியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 இருந்து. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், வேற யாரும் இல்ல, கர்த்தர் தான் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, யார் உள்ளத்திலோ, எங்கே அவர் கிரியை செய்யறோம் அங்கே விடுதலை உண்டு. அங்கே எந்த விதமான கட்டுகள் கிடையாது, தடைகள் கிடையாது, பிசாசின் போராட்டம் கிடையாது, குடிபழக்கம் கிடையாது, கெட்ட வார்த்தை இருக்காது, வேசித்தன உபச்சாரம், விகாரம், காம பலவிதமான காரியங்கள் இருக்காது. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவ சாபங்களிலிருந்து விடுதலை, சத்துருடைய கட்டுகளிலிருந்து, பில்லிசூனியங்களிலிருந்து, மந்திரவாதத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக சுதந்திரமாக இறைவனை ஆராதிக்க முடியாத தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ளே வந்த பிற்பாடு கட்டுகள் எல்லாம் அகற்றப்பட்டு நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து தேவனை எப்படி தொழுது கொள்கிறோம்? ஒரு புதிய ரூபத்துக்குள், இறைவனுடைய புதிய சிருஷ்டிக்குள் நாம் கடந்து போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய்
கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில நாம் டெய்லி கண்ணாடி பார்த்து முகத்தை செய்தி செய்வது போல கண்ணாடியில காண்கிறது போல நாம் ஜெபம் பண்ணும் போது வேதம் வாசிக்கும் போது மனக்கண்களே ஆண்டவரை பார்த்து 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 கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அவருடைய சாயல கர்த்தருடைய சாயல் அந்த சாயலாகத்தானே அந்த கர்த்தருடைய சாயல்ல நாம் என்ன செய்யறோம்? மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த பரிசுத்தாவின் நமக்கு வரும்போது என்ன செய்யறார் என்றால் மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏனோக்கு அப்படித்தான் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்த ஒரு நாள் அக்கினி ரதம் வந்து குதிரை அது அவரை அப்படியே அழகாக தூக்கி கொண்டு போனது. இயேசு மருவமலையிலே அவர்களுக்கு மருவமாகி காண்பித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணணும். ஆவியில அனலா இருங்கள் அப்படின்னு சொல்றது ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணணும். ஆவியில கவனமா இருக்கணும். அசுத்த ஆவி நம்மளை தாக்காதபடி மிகவும் விழிப்பா இருக்கணும். சோத்திரத்தோடு ஜெபிக்கணும். சோத்திரத்தோடு விழிப்பா இருக்கணும். வேதத்தை அதிகமா ஆராயணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேத வாசிங்களா ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டா பிடிக்கிறது இல்லை. காரணம், அவர்கள் உலக பிரகான அநேக காரியங்களை தேடுகிறார்கள். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றாங்க. யார் இதை கேட்பா? யார் இதை பாப்பா? இந்த ஆராதனை ரொம்ப போர் அடிக்குது. பிரசங்கியார் ஓவரா பேசுறாரு. அங்க போங்க ஒரே பாட்டு. இவர் எப்ப பார்த்தாலும் பிரசங்கத்துல ஒரு பாட்டு கூட கொண்டு வர மாட்டேங்காரு. அங்க போனா இடையில பாட்டு போடுறாங்க. ஜாலியா இருக்குது. எல்லாம் குஜாலம் கூத்தடிக்கை தான் அலையிறாங்க. இறைவனை ஆராதிக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அந்த வார்த்தையை நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து ஆவியான சொல்லுகிறத நாம் கேட்டு கீழ்ப்படிந்திருக்கோம். அவர் என்ன சொல்ல அதுபடி செய்ய வேண்டும். ஏகாய் நியமித்த காரியமே இல்லாமல் எஸ்தர் வேற ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏகாய் நியமித்த பரிசுத்த ஆவியார் என்ன நியமிக்கிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். என்ன நியமிப்பார்? அவர் பிதாவிடத்தில் இருந்தும் இயேசுநாதரிடத்தில் இருந்தும் கேட்ட காரியங்களை நமக்கு காண்பிப்பார். வேதத்துடைய ரகசியங்களை நமக்கு காண்பிப்பார். வேத வசனத்தை நமக்கு காண்பிப்பார். அதனுடைய காரியங்களை காண்பிப்பார். கடந்த வாரத்துல ஒரு பிரசங்கம் பண்ணினேன். அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஒரு வசனம். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வசனம் நல்ல வசனம் தெரிஞ்சது வாயில வந்துருச்சு. அது எங்க இருக்குது? ஒருவேளை எங்க இருங்க ஒரு நீர்மொழிகள்ல இருக்குமா, பிரசங்கில இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கிடைக்கல. கடைசியில பார்த்தா அது யாக்கோபுல இருந்துச்சு. எபிரேயர் புஸ்தகத்துல இருந்துச்சு. யாக்கோபு புஸ்தகத்துல இருந்துச்சு. யாக்கோபு புஸ்தகத்துல ஜெபம் பண்ணிட்டு சோதர ஆண்டவரே ஆவியில் நிறைஞ்சி சோதரம் பண்ணிட்டாரு. ஆவியான ஒரு சொல்ல யாக்கோபு புஸ்தகத்தை பார்க்கறது. யாக்கோபு புஸ்தகத்தை பார்த்தப்போ அந்த வசனம் இருந்துச்சு. அப்போ அதுக்கு பிற்பாடு அந்த வசனத்தை தேடி பிடிச்சி இது பண்ணி எடுத்து சரி பண்ணும். அப்போ தேவ ஆவியானவர் என்ன செய்யறால் அவைகளை குறித்து நம்மோடு பேசுகிறார். வசனத்தை காண்பிக்கிறார். சுட்டி காமி இந்த வசனம் இங்க இருக்குது. இந்த வசனம் இப்படி சொல்லுது. தேடியாவது பார்க்கணும். நாம் ஆண்டுடைய வார்த்தையை நமக்குள்ள கொண்டு வரணும். ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள வரும்போது நம்முடைய சரீரம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படும். அதனால்தான் கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறார்? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இயேசு வரும்பொழுது அவரோடு கூட உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், மரித்தோர்கள் உயிரோடு எழும்ப வேண்டுமானால் பரிசுத்தாய் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாய் முத்திரை இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறபடி ஆரவார தூதருடைய கால சத்தத்தோடு மேகங்கள் மேல் இயேசு வரும்பொழுது அவரோடு கூட நாம் என்ன உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரிசுத்த ஆவி இருந்தால்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு பஸ்ல பிரயாணம் போடுறோம். அந்த பஸ்ல டிக்கெட் வாங்கணும். அந்த பஸ்ஸினுடைய முத்திரை நம்ம அந்த டிக்கெட்ல இருக்கணும். ஏதோ ஒரு சீட்டு எழுதி கொடுத்து அது செக்கிங் வந்தோம்னா இது பஸ் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிடுவான்.
அது முத்திரை இருக்கணும். முத்திரையை பார்த்தாலும் சரி இப்போ வாங்கினதான் அப்படின்னு சொல்லி, அது போல நாம் பரிசுத்தாவி பெற்றாலும் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்ய போறார் ஆண்டவர்? மறுவப்படுத்த போகிறார். அதுக்கு பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். அந்த மகிமையான வாழ்க்கைக்கு நாம் பிரவேசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படியாவிட்டால் நம்மை புதுப்பித்து சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் விழுந்து ஆவியானவர் சொல்லுகிறத கேட்காம வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா பிசாசு நம்ம பார்த்து கை கொட்டி சிரிப்பான். அதுதான் வேதம் சொல்றது, சத்துருவை என்னை பார்த்து சிரிக்காது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளில் நடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி வசனத்தை சொல்லி எழுந்து ஆவியானோட சப்போர்ட்ல மறுபடியும் போய் நாம் ஆண்டவருடைய சன்னியானதில் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மையாக உயர்த்துவார். ஒரு நாள் ஆண்டவர் வருகை வரப்போகிறது. அவரோடு கூட ஆயத்தப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு இருக்கிறவர்கள் மணவாளன் வருகிறார் என்று சொல்ல சத்தம் கேட்ட உடனே ஆயத்தமா இருந்து உள்ளே பிரவேசித்தது போல ஆயத்தமா இருக்கிறவர்கள் மாத்திரம் போக முடியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இயேசு ரொம்ப அன்புள்ளவர். உண்மைதான், ரொம்ப ரொம்ப அன்புள்ளவர் தான். அவங்க சொல்றது ரொம்ப அன்புள்ளவர், அவர் யாரையும் தண்டிக்க மாட்டார். நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் பாவம் செய்யறேங்கிறது அவர் என்ன செய்ய மாட்டார், என்னைய விட மாட்டார். அவர் வந்து என்னை என்ன செஞ்சிருவாரு, கழுவி, அவருக்கு வேற வேலை இல்லை, அவர் வந்து இவரை உட்கார்ந்து கழுவி சுத்திகரிச்சு அவரையும் எடுத்துட்டு போயிடுவாராம். அது வரைக்கும் இவர் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அப்படி அல்ல, தேவன் நமக்கு நியமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது சுத்திகரிக்க வேண்டிய நாட்கள். இந்த நாட்களே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்து அடங்கி இருப்போமானால், சபையாய் இருப்போமானால், அவர் வரும்பொழுது அவரோடு கூட எதிர்கொண்டு போக ஆயத்தமாயிருப்போம்.